காட்டில் கொடிய மிருகங்களை கொள்ளலாம், ஆனால் மான்கள் சாதுவானவை, அவைகளை நீ ஏன் கொள்ள வேண்டும் என்று நீ சிந்திக்கவே இல்லை. மன்மதன் தோன்றினால் தான் நான் மான் வடிவம் கொண்டு வந்தேன். மானை கொள்வது குற்றம். ஆனால் மன்மதனை சிவன் நெற்றிக்கண்ணால் எரித்து விட்டார், அதுபோல நீ என்னை எரித்து விட்டார். சிவன் நெற்றி விட்டார், அதுபோல என்னை நீ கொண்டு விட்டார். என் உயிர் போறதுக்கு முன்னால உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிற கேள். உன்னுடைய மனைவி 2 பேர்த்தையும் நீ அழைச்சிட்டு வந்திருக்க. அவங்க 2 பேரையும் நீ என்னைக்கு தொட்டாலும் உன் தலை பிடிச்சு நீ இறந்து போய் விடுவேன், உன் உயிர் போயிடும். சாபம் கொடுத்துச்சு. பாண்டு மண்ணை பார்த்தான். பாவம், இப்பதான் கல்யாணம் ஆச்சு. புதுசா இருந்த 2 இளம் மனைவிகளை விட்டு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மனம் உடைஞ்சு போச்சு. உடனே அங்க ஒரு இடத்துல தன்னை ஆடை ஆவணங்களை எல்லாம் கலட்டி அரண்மனைக்கு கொடுத்து அனுப்பி விட்டு அந்த 2 மனைவி குந்தி தேவி மாத்திராதை பார்த்து, நீங்களும் அரண்மனைக்கு போங்க, நான் இங்கே தவம் செய்யும் போது நீங்க பக்கத்துல என்னுடைய சிந்தனை மாறும், என் தவத்துக்கு இடையூறு வரும், நீங்க போங்கன்னா. இலை மன்னவரே, நாங்க கூட இருக்கோம், உங்களுக்கு உதவியா இருக்கிற, எந்த விதமான உங்க சிந்தனை மாறாது சரின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து அனுப்பிவிட்டு அங்கே குந்தி தேவியும் மாத்ராதேவியும் பணிபட செய்ய அவனை தவறு செய்கிறான் பாண்டு மன்னன். எல்லாவற்றையும் தொடர்ந்து ஒரே சிந்தனை. அந்த நிகழ்ச்சி அவனை மனதை பாதிக்கும். கூற்றும் புறத்து பகையாடி உடந்தவெல்லாம் சென்று புவியில் தனியாலை செலுத்தும் நீரான் பற்றற்ற யோக படையால் உட்பகைகளால் முற்றும் தொழுந்து பெரிஞானம் முதல்வனான பெரிய பெரிய முகாமுனைகளே செய்ய முடியாத பெரிய தவம் இவன் செய்யறான் பாண்டு மன்னன். யாரும் அந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் தொடர்ந்து தவம் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய தவம். வெளியே எல்லாருக்கும் பகை இருக்கும், எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தன் வாழவே முடியாது, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தவும் ஒரு நாள் முடியாது. இது இயற்கை. நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும், நல்லவன் இருந்தா ஒரு கெட்டவன் இருப்பான். வேணும்னே நம்மளை கெடுக்க வருவோம், நம்ம செய்யறதுக்கு அத்தனைக்கும் தடையா வருவோம். அவனுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா வேணும்னே வருவோம். இதெல்லாம் முன்பிறப்புல செய்த பண்ணி அது அந்தந்த நேரத்துல அவங்க மூலியமா கூட்டு. அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, உண்மைதான், சமாளிச்சுதான் ஆகணும். அந்த வகையிலே பார்க்கின்ற போது வெளியே எல்லாருக்கும் பகை இருக்கும். பகைவர்களாலே, கல்வர்களினாலே, காற்றினாலே, இடியாலே, மின்னலாலே, விஷ சந்துகளாலே, இப்படி எல்லாவற்றையும் வெளியே எல்லாத்துக்கும் பகை இருக்கும். அது எதுல எந்த நோக்கத்துல வரும்னா அது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பகைவர்கள் 6 பேர் இருக்காங்க. காம குரோத லோப மோக மதம் மாற்றி இந்த 6 பேரும் உள்ள இருந்தா அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. எந்த பகைவர்களையும் வென்று விட்டானா பகைகளாலும் இந்த 6 பகைகளும் வென்று முற்றும் துறந்த பெருஞான். அவன் தான் முற்றும் துறந்தவன் அர்த்தம். திருமணம் சொல்லுவார், இன்னும் பெருங்கோயில். இந்த பெருங்கோயிலா இருக்கிற இடத்துல போய் ஆடவோ கோமோ புறாம பேராசைத்தெல்லாம் இருந்தா கடவுள் அங்க குடியிருக்க முடியுமா? அதையெல்லாம் புறம் தள்ளிடணும்னு சொல்றாரு. அதனால இவன் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அந்த இடத்துல குற்றம் துறந்தம் மெய்ஞானம் முதல்வனாக வருகிறார். இது அவனுடைய. ஒரு நாள் காந்தாரியும் திருராஷ்டிர மனைவி, காந்தாரியோடைய படிப்பென்னா அப்படியே நந்தவனத்துல உலாவிப்பாரு. அப்படி உலாவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த தோட்டத்துல ஒரு பலாமரம் ஒண்ணு. அவ கண்ணை தெரியாது இல்லையா, கட்டியிருக்கா கண்ணை. அப்படியே தொட்டு பார்த்தா இது என்ன மரம்? இது பலாமரம். இந்த பலாமரத்துல எத்தனை காய்கள் இருக்குது? இதுல 100 காய்கள் இருக்குது. பணிப்பெண்கள் என்ன சொன்னாங்க, ஆஹா, ஒரு அறிவுள்ள இந்த மரத்துக்கே 100 காய்கள் காய்க்கிறதே. 6 அறிவுள்ள அது ஒரு அரசியா இருக்கக்கூடிய எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லாம போச்சு. எந்த அந்த மரத்தை கட்டி பிடித்து 3 தடவை வளம் வந்துட்டாங்க. அப்ப வியாத முனிவர் வர வியாசம். உடனே அவருடைய திருவடியை வணங்கி, சுவாமி எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நீங்க தான் அது அனுக்கிரகம். அம்மா, நீ நினைச்ச மாதிரி உனக்கு குழந்தைகள் எல்லாம் நிறைய பிறக்கும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு அவரும் அனுக்கிரகம் சொல்லிட்டு வரமுடிச்சு போயிட்டார். வியாசருடைய வரவழத்தினாலே காந்தாரி கற்பம் ஒன்று இப்படி இருக்காங்க. இப்படி எல்லாம் தவம் பாண்டு மன்னன் செய்வது திருராஷ்டிரம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு நாள் பாண்டவர்கள்
அசுரர்கள் பல பேர் பாண்டு மன்னனை தவம் செய்யக்கூடியவர்கள் சந்திச்சாங்க. நீங்களாம் எங்க போறீங்க? நாங்க பிரம்மலோகத்தில் நடக்கக்கூடிய சதசுன்னு ஒரு விழா, அது கலந்து போறோம். அப்படியா சுவாமி, எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னா ஒரு முனிவர் சாவு கொடுத்துட்டாரு, நானும் உங்களோட வரேன், அப்ப எனக்கு சொர்க்க போகம் கிடைக்கும் இல்லையா, நற்கதை கிடைக்கும் இல்லையா? இல்லப்பா, நாங்க ஞான காட்சியில பார்க்கிறோம், உனக்கு குழந்தைகள் படம் உண்டு, பிறந்த உடனே நீ வந்து இப்ப வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டான். ஒரு நாள் குந்தி தேவியை தனியா கூப்பிட்டு, பெண்ணரசே, நம்ம அந்த பிதிர் தேவதைகளுடைய கடனை தீர்க்கணும். எனக்கு முனிவர் கொடுத்த அந்த சாபம் இருக்கே, அது தாபத்தை கொடுத்தது. வியாசருடைய அருளாலே காந்தாரி வந்து கருவுற்று இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நமக்கு சுதானந்தம் இல்லாமல் சதானந்தம் எப்படி கிடைக்கும்? சுதானந்தம் இல்லைன்னா சதானந்தம் கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விவாகமான நாள் முதல் 4 நாட்களுக்கு உள்ள விவாகமாகி 4 நாட்களுக்குள்ள அமாவாசை பிதிர்திதிகள் போன்றவர்கள் வர நேரிட்டால் அந்த திருமணம் செய்த கட்டிக வாழ மாட்டோம். கல்யாணம் ஆகி 4 நாளுக்குள்ள அமாவாசையோ திதி திருமணம் பண்ற நாளோ வரக்கூடாது. அப்படி வந்தா அந்த கல்யாணம் செய்த கட்டிக வாழ மாட்டார். அப்படி வாழ்ந்தாலும் குழந்தை பாக்கின்றதோட அந்த தம்பதிகள் வாழ்நாள் பூராவும் தரித்திரம் சம்பவிக்கும். இந்த குழந்தை இல்லாத காரணத்துக்கு பல காரணம் இருக்கு, அதுல இதுவும் ஒரு காரணம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திராஷ்டமத்தில் முகூர்த்தம் வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க நட்சத்திரத்தில் அந்த சந்திராஷ்டமம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணா அவங்களும் குழந்தை பாக்கி. இது தெரியாம சில பேர் முகூர்த்த நாளை பார்த்து இன்னைக்கு நல்ல நாள், நல்ல முகூர்த்தம், நல்ல லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவாங்க. ஆனா மறைமுகமா இப்படி ஒரு கடை இருக்குது அவங்களுக்கு தெரியாது. இது போல இன்னும் பல காரணம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா நேரம். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது குழல் இணைந்து யாழ் இணைந்து என்பர் தம் மக்கள் மனதை என்று சொல்லி சொல்லுவார்கள். அதனால கருதா மழலை கனிகூறல் கலந்து கொஞ்சம் சொல்லால் உரைக்கி அழுதோடி தொடர்ந்து வற்றே மல்லார் புயத்தில் விளையாடும் மகிழ்ச்சி மைந்த இல்லாதவர்க்கு மனை வாழ்வில் இனிமை என்ன கல்லா மணலை. இந்த குழந்தைகள் பேசுற பேச்சு பாருங்க, சும்மா அப்படியே திக்கி திக்கி குதிரை குதிரை பேசும். அதான் கல்லா மணலை. அது பேசும்போது நம்ம கேள்வி பண்ணக்கூடாது, அது அப்படிதான் பேசும். நான் வேலை சரியா போடும். அதுக்காக வேண்டி குழந்தை என்னோட எப்படி பேசுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனா அது பேசுவதே ஒரு ஆனந்தம். என் குழந்தை எப்படி பேசுது பாரு, அது சந்தோஷம். அப்படி ஒரு ஆனந்தம். ஆகையினாலே அவுத்ரச கதிர் நாஸ்தின்னு வேதம் சொல்லு. அதாவது குழந்தை இல்லாதது நற்கதி கிடையாது அப்படின்னு. அந்த காலத்துல தானம் செய்வாங்க, தர்மம் செய்வாங்க, கோயில் குளத்துக்கு போவாங்க, குழந்தையே பிறக்காது. அப்படி பிறந்தாலும் நத்தையில முத்து தரிசி மாதிரி நல்லதாவே பிறக்கும். காப்பாற்ற முடியாதவங்களுக்கு டசன் விளக்குகளோட பிறந்தோம். அப்படிப்பட்ட வகையிலே அந்த மாதிரி இந்த காலத்துல இப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்துல நமக்கு குழந்தை பாக்கி இல்லாம போச்சேன்னு குந்தி தேவியோட சொல்லி வருத்தப்படுற மாட்டு மண்ணு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல குழல் இனிது யாழ் இனிது என்பர். குழல்னா ஆண்கள் வாசிக்கும், யாருன்னா பெண்கள் வாசிக்கும். அதனால அந்த காலத்திலே ஆண் ஒண்ணு போதும் பெண் ஒண்ணு போதும்னு அவரே நினைச்சுதான் படுது. அதுக்கு அப்படி பாடினார். குழல் இனிது யாழ் இனிது தம் மக்கள் மனதை சொல்லும். இந்த 2 செய்ய விட குழந்தைகளுடைய பேச்சு நல்லா இனிமையா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட வகையை பார்க்கின்ற போது இந்த குழந்தை பாய்க்கு நமக்கு இல்லையே. சில பேர் பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேயே குழந்தை பிறந்து இறந்து போறது, அடிக்கடி இறந்து போகுது, கரு கலைஞர். அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்றேன் கேள்வி. குழந்தை கருத்தழிச்சோன்னா வேப்ப மரத்தை வெட்டக்கூடாது, வேப்பங்களையே ஒடிக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற கிணத்தை மூடக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுடைய கணவன்
எங்கேயாவது தெத்துல தவ ஒரு இடத்துல போய் கடந்து கூடாது, சுடுகாடு போகக்கூடாது, பிரசவம் ஆகிற வரைக்கும் வீடு குடி மாறக்கூடாது, புது கட்டட வேலையெல்லாம் துவங்கக்கூடாது, கெட்ட பணம் படிச்சவங்களோட பேசுறத நிறுத்திடணும். துர்க்கை அம்மனுக்கு 27 நாள் நெய் விளக்கு போடணும். ஒரு உளுந்து ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுக்கணும். இப்படி செய்து வந்தால் அந்த கருவை அழிஞ்சு பிறக்கிறது நல்ல ஒரு குழந்தையா பிறக்கும் என்பது இந்த பரிகாரத்தினுடைய ஒரு ஆகியனால அப்படிப்பட்ட வகையில இவங்க சுத்தமா தான் அழுகுறாங்க. பொதுவாக நல்ல குழந்தை பிறக்கணும்னு சொன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கிறே அது முழுதான் கொடுக்கணும். கொடுத்து வளம் வந்தா புதுசாக பிறப்பாரு. ஏன்னா 33 கோடி தேவர்களும் பசுனுடைய உடம்புல இருக்காங்க. வால் பக்கத்துல மகாலட்சுமி. அப்படிப்பட்ட வகையில அந்த மாதிரி பெய்தானும் விரதம் வேள்வினாலும் செய்தாலும் ஞானத்தவர் நற்கதி சென்று சேரார். மைதால் தடங்கள் மகமின் முக மண்ணு பார்வை எய்தா தொழில் பெரும் பின்பம் எவனும் என்னை. அது மட்டும் இல்ல, தானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் விரதம் இருந்தாலும் கோயிலுக்கு போன என்ன செஞ்சாலும் குழந்தைகளுக்கு நற்கதி கிடையார்கள். பெண்ணே என்ன செய்வது விதி விளையாட்டு. ரொம்ப 2 பேரும் வருத்தப்படுறாங்க. இப்படியெல்லாம் வருத்தப்படுகிற போது அங்கே நீ யாராவது ஒரு முனிவர்களை சேர்ந்து தேவர்களை சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான். சௌதாசன் மதயந்தி என்ப மனைவியோட வசீக முனிவர் மூலமாக அஸ்மகன் என்ற ஒரு புத்திரன் பிறந்தான். வியாசர் மூலமாக நான் என்னுடைய அண்ணன் திருநாஷ்டன் இதெல்லாம் பிறந்தோம். இது ஒரு உதாரணமா நீ எடுத்துக்கோ. அந்த மாதிரி தேவர்கள் மூலமாகவோ முனிவர்கள் மூலமாகவோ நீ இந்த மாதிரி பல சேர்ந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காவது நீ சேர்ந்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினார். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாண்டு மன்னன் அவள் யோசிச்சு பார்த்தா, முன்ன நாம தூர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்யும் போது 5 மகாமந்திரங்களை சொல்லி கொடுத்தாரு. அது ஞாபகம். இப்ப அந்த தேவர்கள் மொழி பார்த்தான். ஆனா கர்ணம் கருத்ததை சொல்லல. இளமையில கர்ணம் கருத்ததை சொல்லல. இது மாதிரி தூர்வாச முனிவர் தேவருடைய மொழி சொல்லியிருக்காரு. அவர்கள் மொழியும் நமக்கு சந்தான வாய்ப்பு கிடையாது. அதை கேட்டு பாண்டுமன்னன் இருந்தான். எல்லாத்தையும் அனுபவர் யமமூர்த்தி, யமதர்மன், அறக்கடவுள். அவனை நினைத்து முதல்ல நீ தியானம் செய். உடனே அவன் மூலியமாக உனக்கு குழந்தை. அன்று புனிதேவி ஸ்நானம் பண்ணி புத்தாடை எடுத்து நீராடி மண்மணி நெய்களால் தூய்மையான முறையிலே தூர்வாசனுடைய மந்திரத்தை அந்த அடற்கடவுளாகிய யமமூர்த்தியை நோக்கி வச்சிருக்கிறார். மறுமாலை வல்லை உலை கேட்ட மகிழ்ச்சி ஊரும் பெருமானவர்க்கும் பணித்து ஏவிய பின்னர் முன்னர் கருமாதி மண்ணை கருத்தான் மடத்தையல் உண்ணி அருமாமறையால் அழைத்தான் மற்ற அவனும் அறக்கடவுள். அதாவது அவனுக்கு உருவம் கரிய உருவம் தான். பெரிய ஒரு பார்ப்பவர் பயங்கரமான முறையில இருக்கக்கூடிய ஒரு கரிய பெரிய உருவம். நேர பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயங்கரமா இருக்கு. ஆகினாலே ஒருத்தன் வாழ்க்கையில வெறுத்து போய் எவனும் வந்துக்கிட்டான். என்னை ஏன் படிச்சு இப்படி நாம தினம் விறகு பட்டுறது கொண்டாந்து ஊர்ல வித்தாக்கா 20 ரூபாய் கொடு 30 ரூபாய் கொடு இப்படி கேட்கறாங்க. எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவனை என்னை சீக்கிரமா கொண்டு போய் எவனை உனக்குன்னு கொஞ்சம் கூட ஈவரங்களை என்னையாவது கொண்டு போ அப்படின்னு ஒரு நாள் விறகு கட்டி வச்சுட்டு காட்டு மரத்தில் சாஞ்சிட்டு இப்படி குழம்பிட்டு இருக்கலாம். எவன் பார்த்தான், என்னடா இப்படி இடம் நம்மளை கூப்பிடுறாங்க, நீ தான் போய் பார்க்கணும்னு அங்கிருந்து வந்தான். அவன் முன்னால காட்சி கொடுத்த உடனே, ஏப்பா என்ன கூப்பிட்டியா? ஐயோ எவனே வந்துட்டானே,
நம்ம நம்ம மனசு கேட்காம என்னமோ கோபத்தில் சொல்லிட்டு இருந்தோம். நிஜமாவே வந்துட்டு இருக்கிறானே, என்னை எதுக்குப்பா நினைச்சேன், உடனே வா உடனே எதுக்கு நினைச்சேன். ஆமா, எதுக்கு நினைச்சேன்னா அந்த வேலை கடை கொஞ்சம் பெருசா கட்டி வச்சுன்னா அது தூக்கி கொண்டு போனேன். எப்படி பாருங்க, எம வந்தோன்னா உயிர் மேல ஆகுது. ரொம்ப பேர் வேதனையில வந்து என்னை சீக்கிரம் கொண்டு போக கூடாதாம்பாங்க. ஆனா சாகும்போது மரணத்துக்கு பயப்படுது. ஒரே ஒரு பேரன் அவன் கல்யாணம் பண்ணிட்டா போய் சேர்ந்துருவோம். அது வரைக்குமா எமையந்திர வாயில புக் பண்ணான். அவன் குறிச்சனான் தான். அது போல வந்தித்த தெய்வம் எதிர் வந்துளினன்று இழவன் சிந்தித்த செந்த ஈழாய் மலத்தினத்தை சேர்ந்து குந்தி தெரிவை நிறைமாமனை கூட்டம் அந்தி தெரிவை நிகரன்ன அழகமேற்க. இப்போது நல்ல உடைய பாட்டு கேட்டான் இவன். இதுக்கு என்ன வேண்டும்? எனக்கு தர்மமும் சிந்தனையும் வீரமும் புகழும் கொண்ட ஒரு மகன் வேண்டும். உடனே தன்னுடைய பார்வையினாலே தன் சக்தி அவனுக்கு பதிய வைத்து உடனே அவன் சென்று விட்டான். அப்போது 10 மாதம் சென்ற உடனே அவருடைய வயிற்றில அறக்கடவுளுடைய ஒரு அம்சமாக இங்கே தர்மராஜா வந்து பிறகு நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு நன்வேல் முருகனுக்கு ரமண கோவிந்தா லட்சுமி ரமண கோவிந்தா. அவர் பிறக்கும் போது என்ன நேரம்னு சொல்றார். சிவமுரம் கூர்த்தம் வாரம் தினந்திதி கரணம் யோகம் நவமென வழங்கும் கோளும் நன்னிலை நின்ற போதில் அவனியை ஒரு கோளோச்சி ஆடும் என்றறிவில் மிக்க தவநெறி முனிவர் கூற பிறந்தனன் தருமன்மை. அருமையான அந்த நேரம், அப்படிப்பட்ட ஒரு எப்படின்னா அருமையான இந்த முகூர்த்தத்துல நல்ல நேரத்துல நவமென வழங்கும்போது இந்த நவகிரகம் போய் சுத்த போயிருப்பீங்க. ஒரு கிரகத்தை மாத்த இன்னொரு கிரகம் பார்க்காது, அதுதான் ஒரு திசையில இருக்கும். ஆனால் தர்மராஜா பிறக்கும் போது எல்லா கிரகங்களும் ஒரு நிலையில் நிற்கிறோம். நவமென வழங்கும் போடும் நல்ல நிலையில நன்னிலை நின்ற போதில் அப்பேற்பட்டவள இதனுடைய பலன் என்ன என்று முனிவர்கள் சொல்லும் போது அவனையே ஒரு கோல் வச்சு ஆடும் என்று அறிவின் மிக்க தவநெறி முனிவர் கூற பிறந்த நன்றார் மண்மையில். இந்த அபிஷித்துங்கிற ஒரு 8வது முகூர்த்தத்தை இவர் பிறந்தார். அபிஷித்துனா பகல் 12 மணிக்கு சூரியன் துபாதத்தில் இருந்தால் நல்ல லட்சுமணோடு கூடிய பூர்ணாதியாகிய பஞ்சமதியில கேட்டை நட்சத்திர சந்திரனோடு சூழ்ந்து இருக்கும் போது அபிஷேகத்துங்கிற 8வது முகூர்த்தம் வருதான். அந்த 8வது முகூர்த்தத்தில் தர்மர் பிறந்தார். அப்போ வானிலை அசதியை கேட்டது. இவன் தருமங்களின் தலைவன், உதிட்டர் என்னும் பெயரோடு விளங்குவான், புகழ் ஒழுக்கம் வீரம் இவன் மேன்மை உருவான் என்று இந்த ஆகாசவாணி பேரே சொல்லி விளக்கத்தையும் சொல்லிச்சு. அப்படி நல்ல நேரத்துல இவர் உலகால பிறந்தவர். பொதுவா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று எல்லாமே அப்படி இருக்கிற மாறுதலா இருக்கும் போது இவர் பிறந்த நேரத்துல எல்லாம் பண்ணார். இந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர் என்ன ஒரு தர்மதேவனுடைய அம்சம். அதனால தருமத்தின் வழிபாதம் பேரந்தார் உலகில் தருமத்தை முடிக்கவே அவதாரம் செய்தார். தருமத்தின் வழிபாதம் பேரந்தார் பொறுமையின் வழிபாதம் தீர்ந்தார். அவர் பொறுமையின் வழிபாதம் தீர்ந்தார். உலகில் போராமை தன்னையே அடியோடு பெறுந்தார். அந்த போராமை தன்னையே முன்னாதம் பெறுந்தார். அந்த தருமத்தின் வழிபாதம் பிறந்தார். எவர் கழகத்தை கூடியவே அவதாரம் செய்தார். தருமத்தின் வழிபாதம் பிறந்தார். அதனால தர்மத்தினுடைய வடிவமாக அவர் வந்து பிறந்திருக்கிறார். பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும்
அவங்க பிறகுற நேரத்தை பொறுத்து தான் நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு பிறப்பு எல்லாம் உண்டாது. ஒருத்தன் அதிகமாக புண்ணியம் செய்யறதுனா கொஞ்சம் செல்வாக்கு நல்ல மனைவி மக்கள் இந்த மாதிரி அமையும். புண்ணியம் குறைஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் தான் இருக்கும். மிகுந்த புண்ணியம் குறைவாக இருந்தால் ரொம்ப ஏழ்மையில பிறந்து நோய் நொடியோட வாழ்ந்து வறுமையோட போராடி காலமெல்லாம் கஷ்டம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாம கஷ்டப்படும். அதனால தான் கொஞ்சம் புண்ணிய பயன் வேண்டும். அந்த மாதிரி இந்த தர்மராஜா பிறந்த நேரத்தில் கன்று ஈனாத ஒரு மாடுகள்லாம் கன்று ஈனதான். பூக்காத மரம் பூத்தது, மலடியெல்லாம் பிள்ளை பெற்றார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தென்றல் காத்தே வீசுகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய அப்படிப்பட்ட வகையை பார்க்கும்போது தர்மராஜா இப்படி இருக்கும்போது கடல் மெதுவா போகுது. இவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் நல்ல சகுனங்கள் எல்லாம் நிமித்தங்கள் எல்லாம் நடக்குது தர்மராஜா பிறந்த இந்த நேரத்தில். இந்த நல்ல நேரத்தில் 51 ரூபாய் ரம்யார் அங்கே தர்மராஜா பிறந்ததுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவனுடைய பெருங்கருணை தோன்றாத துணையாக நீங்காத நிழலாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பம் துயரம் வேதனை சோதனை வழிபாவம் எல்லாம் நீங்கி நல்ல நிலையில நலமோடு வாழ வேண்டும் என்று இந்த அன்போடு இந்த நல்ல நேரத்தில் நாம் அவரை வாழ்த்துகிறோம். அவருக்கு யாராவது வாழ்த்துறா கூட்டு வாழ்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் கதை கொஞ்சம் வேகமாக போகும். துரியோதனெல்லாம் பிறந்த உடனே அதுக்கப்புறம் அதோட இன்னைக்கு கதையை நிறுத்திடுவோம். அதனால தன் விதைகள் சிகன்ற பண்புடை வதனம் நோக்கி பார்த்தி கண் பார்த்து சொன்னான். உதித்திரன் பிறந்த நாளை உலகத்தில் வருடனை முதலாவென்னும் துணிவரும் பாடோடும் விதிபயன் சென்றான் போலே தேயமூட்டுவதை பூத்தனும் மதித்தனும் நிமித்தம் யாவும் மங்களம் நிகழ்ந்ததன். தர்மராஜா பிறந்த நேரத்தில் உலகத்தில் அத்தனை பேரும் ஆனந்தம் அடைந்தார்கள், வைசிஷ்ட முனிவர் உட்பட. தங்களுக்கு ஒரு புதையலை கிடைச்சது போல மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எல்லா இடத்துலையும் மங்களகரமாகவே நடக்குது, எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்குது. புரிஞ்சு அப்புறம் நான் வாங்கிக்க முடியும். முருகானந்தம்மா முருகானந்தம் குடும்பத்தார் அவர்கள் பேர்லயே ஆனந்தமே இருக்கு. அதனால அவருடைய வாழ்க்கையில இன்ப துன்பம் 2, இரவு பகல் 2, நல்வினை தீவினை 2. அதில் நல்வினை விலகி தீவினை விலகி நல்வினை பிறகி நலமோடு வளமோடு புகழோடு புண்ணியத்தோடு நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று இங்கே எம்பெருமானுடைய திருவினை இறைஞ்சி வாழ்த்துகிறோம். அவர்களும் பல்லாண்டு 900 ஆண்டு வாழ். பழனியம்மான் கிருஷ்ணன் என்ற தம்பதிகளுடைய சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக தர்மராஜா பிரச்சனை ஒரு தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு நேற்றே அதை ஞாபகப்படுத்தினேன். எத்தனை பேருக்கு அந்த ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதனால ஒரு 2 பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. தானம் செய்த ஒரு பெரிய அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகல யோகமற்ற பெருவாழ்வு வாழ்ந்து சகல செல்வங்களும் சிறப்புகளும் அடைந்து வாழ்வாங்க இந்த வையத்தையாவது சகல யோகமற்ற பெருவாழ்வோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருமனை நீங்கி அதில் இறைவனுடைய திருவொரு பரிபூர்ணமாக இருந்து பகவானுடைய கருணை பூவார்ந்தித்த கோபாலனுடைய கருணைகள் கொண்டாடுவார். என்னம்மா டிவி கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணன் அவதாரிக்கும் போதும் தர்மராஜா பிறந்த போதும் 51 ரூபாய்
அன்பளிப்பாகும். ஏன்னா அந்த 51ங்கிறது அக்ஷரம். இதில் 50 ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபாய் கொடுப்பாங்க, அந்த 1 ரூபாய் கொடுப்பாங்க. இது அக்ஷரம் மாதிரி. அதனாலே அவர்கள் விவரமாக தான் கொடுத்துருக்காங்க. எனவே அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான செல்வம், சிறப்பு, புகழ், புண்ணியம் அனைத்தும் பெற்று வளர்பறை போல் செல்வங்கள் வளர்த்து நீண்ட ஆயுள் வளர்ந்து குழந்தைகளுடைய பேரும் பெருமையும் வளர்த்து பல்லாண்டு வாழ்க்கை என்று வாழ்க்கை. அத்தனாரி அத்தனாரி சாமி என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே லலிதன் நன்முறையை பெற்றுக்கொண்டு அங்கே தர்மராஜ அவதாரம் செய்த நேரத்தில், கண்ணபிரமான் அவதாரம் செய்த நல்ல நேரத்தில் இருவரும் மிகப்பெரிய ஒரு புண்ணியசாலிகள். அவர்கள் அவதாரம் செய்த இந்த நேரத்தில் ஒரு தானம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல நிலத்தில் நல்ல விதை விதைப்பது போடுறது. நல்ல விதை வச்சா அது நல்ல பலன் கொடுக்கும். அதுபோல அப்படிப்பட்ட பேரும் பெருமையும் புகழும் புண்ணியமும் கருணையும் அவர்கள் பெற்று பல்லாண்டு அவருடைய குடும்பத்தார் வாழ வேண்டும். இன்னும் ஒரு பிறவி எடுத்தாலும் அருமையும் சிறுமினையும் பெருமையும் வாழ. ரவிச்சந்திரன் அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பாக 52 ரூபா வாழ்த்தியிருக்கிறார்கள். ரவின்னு சொன்னா சூரியன், சந்திரன்னா 2 சூரிய சந்திரனுடைய பேர் தான் ரவிச்சந்திரன் வச்சிருக்காங்க. அதனால நல்ல பேர் தான். அதுபோல் சூரிய போன்ற ஒளிமயமாகவும் சந்திரனுடைய போன்ற குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாவுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இங்கே கண்ணபிரானுடைய திருவடி இறைச்சி பகவானுடைய பெரும் கருணையினாலே அவருடைய வாழ்க்கை வாழ்வாங்கி இந்த வைகத்தை வாழ்ந்து வலது உரை போல் செல்வங்கள் சேர்ந்து புகழ் புண்ணியத்தோடு வாழ். முருகேசனாசாரி ரத்னம் என சொல்லக்கூடிய அன்பர் எங்கே அவர் அளித்த நன்கொடையை பெற்றுக்கொண்டு எம்பெருமான் கிருபை எப்போதும் துணையாக இருந்து செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தெய்வம்